أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. In the name of Allah, the most beneficent, the most merciful. Praise be to Almighty Allah subhanahu wa ta'ala, and salutations and salams to our beloved Prophet Muhammad, peace be upon him and his households and companions. The pearls of a day. Hazrat Anas radiyallahu ta'ala said, I served the Prophet Muhammad sallallahu alayhi wasallam for 10 years, and he never addressed me with harsh words. He never even asked me why I did something wrongly or why I had not completed a task. We have helpers at home who assist us in our daily course. Our behavior towards them often results from feeling of superiority. We speak very rudely if they don't work according to our needs. We are not generous enough to give them proper food. Sometimes we even make them work tirelessly without allowing them by rest. We treat them as lesser human beings. This isn't acceptable to our Creator, Almighty Allah, Subhanahu wa Ta'ala, who has created every human being as equal and deserving of equal respect. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலவாத்தும் சலாமும் அவன் உகந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் சத்திய சஹாபாக்கள் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாளொரு முத்துக்கள். இஸ்லாம் மனிதரை வதைக்கும் மதமல்ல, மார்க்கமல்ல, மாறாக மாண்புகளை விதைக்கும் மார்க்கம். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், நான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 10 வருடங்கள் பணிபுரிந்தேன். அவர்கள் இந்த 10 வருட காலத்திலும் ஒரு தடவை கூட கடின வார்த்தைகளை கூறி என்னை கண்டித்தது இல்லை. ஏன் இந்த தவறை செய்தாய் என்று கூட கேட்டதில்லை. ஏன் இந்த வேலையை நீ முடிக்கவில்லை என்று கூட கேட்டதில்லை. என்மேல் மிகவும் கனிவாக இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்று நம் இல்லங்களிலே பணியாட்களை நாம் வைத்திருக்கிறோம். அவர்கள் நமக்கு தினமும் நம்முடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களை எப்படி நடத்துகிறோம்? அவர்களை நாம் எப்படி மதிக்கிறோம்? அவர்களிடத்தில் நாம் கண்ணியமாக பேசுகிறோமா? அவர்களுடைய தேவைகளை நாம் அறிகிறோமா? அவர்களுக்கு ஒழுங்கான முறையிலே நாம் உணவு வழங்குகிறோமா? இருக்கக்கூடிய இடத்தை கொடுக்கிறோமா? உடைகளை கொடுக்கிறோமா? சில நேரங்களிலே அவர்களுக்கு எந்தவித ஓய்வும் கொடுக்காமல் தொடர் வேலைகளை கொடுக்கிறோம். நம்முடைய அகம்பாவத்தை, அதிகாரத்தை அவர்களிடத்தில் காட்டுகிறோம். சில இடங்களில் சொல்ல போனால் அவர்களை மனிதர்களாகவே மதிக்கவில்லை, அடிமைகளாக வாழ வைக்கிறார்கள். இது எல்லாம் நம்மை படைத்து பக்குவப்படுத்தி நம்ம எல்லாம் ஆளுகின்ற அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் அல்ல. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அனைத்து மனிதர்களையும் சரியான முறையிலே சமத்துவத்திலே படைத்திருக்கிறார். சரியான கண்ணியத்தை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு நினைவு கூறுகிறது. அவனை வணங்கி வாழக்கூடிய தூய மக்களாகவும், எல்லோரோடும் இணங்கி வாழக்கூடிய நல்லவர்களாகவும், இல்லாதாருக்கு வழங்கி வாழக்கூடிய கண்ணியத்திற்குரியவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. We seek forgiveness from Almighty Allah subhanahu wa ta'ala and ask Him to guide us in His right path, shower His endless blessings, give us healthy, wealthy, long life to obey His commandments and the sayings of our beloved Prophet sallallahu alayhi wa sallam. Wa akhir ta'wana alhamdulillahi rabbil alameen. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh.